நான் வந்து அரியலூர் மாவட்டத்திலேருந்து ஆண்டிமடம் ஒன்றியத்திலேருந்து வரேன். ஆண்டிமடத்தினோட ஒன்றிய செயலாளர் நான். என் பேர் தமிழ்ச்செல்வன். இன்றைக்கி வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஓராண்டு நிறைவுற்று 2ஆம் ஆண்டு தொடக்கத்தில் எங்கள் தளபதி அவர்கள் வந்து சிறப்புரையாற்றினாங்க. தளபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஊழல் நிறைந்த ஆட்சியும் நிர்வாக சீர்கேடு உள்ள ஆட்சியும் தான் நடந்துகிட்ருக்கு. இதால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. இந்த ஆட்சி அகற்றினா மக்களுக்கு நம்ம நல்லது செய்யலாம். அதுக்கு அடிப்படையாக நீங்கள் என்ன செய்யணுன்னாக்க, ஃபஸ்ட்டு பூத்து கமிட்டி அமைக்கணும், முகவர்கள் உருவாக்கணும். பூத்து கமிட்டி அமைச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எலெக்ஷன்ஸ் சந்திக்கணும். அதுக்கு தேவையான கட்டமைப்பை நம்ம உருவாக்கணும். நம்ம பூத்து கமிட்டி அமைச்சு மாநாடு ஒன்று நடத்தணும், பூத் கமிட்டி மாநாடு நடத்தணும். இன்றைக்கி அரசியல் கட்சியில் நம்ம வந்து சிறுபிள்ளைத்தனமான கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக நம்ம பூத் கமிட்டி மாநாடு நடத்தி நம்ம யாருன்னு நிரூபித்து காட்டுவோம். அதே மாதிரி இந்த மன்னராட்சி நடைமுறை, இந்த ஊழல் ஆட்சி நடைமுறையெல்லாம் மாற்றி நம்ம ஊழல் இல்லாத, நிர்வாக சீர்கேடு இல்லாத ஆட்சியை உருவாக்கணும். அப்போ தான் வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதி எல்லாமே கிடைக்கும், கல்வி கிடைக்கும், மருத்துவம் கிடைக்கும். இதுக்கெல்லாமே நம்ம வந்து உழைக்கணும், பாடுபடணும். இந்த இவ்வளோ வருஷம் நம்ம உழைச்சது இல்லாமல் இந்த ஒரு வருட காலம் நம்ம உழைக்கிறது தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக போகிறோன்றதை நிர்ணயிக்கும். அதே மாதிரி நம்ம எளிய கட்சியாக இருக்கிறோன்னு சொல்கிறாங்க. எளிய குடும்பத்திலேருந்து எல்லாருமே வந்து மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது நம்ம கட்சியே எளிய கட்சி தான். நம்ம ஒன்றும் வந்து பணக்கார கட்சி கிடையாது, பண்ணையார் கட்சி கிடையாது. அதனால் நம்ம எளிய மக்களுக்கு வந்து சேவை செய்ய தான் நம்ம வந்திருக்கோம். அதை நம்ம சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லி தளபதி சொன்னார். அது எங்களுக்கு வந்து இந்த வருஷம் ஒரு வருஷமும் நாங்கள் வந்து ஒரு 10 வருஷ காலம் என்ன உழைச்சோமோ, தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தில்னா உழைச்சோமோ, அதை தாண்டி தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு உழைக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்குது. அது வந்து ஒரு இது. நான் வந்து என்னோடய கையில் பச்சை குத்திருக்கேன். இது முன்னாடி குத்துனது தளபதி விஜய் மை லைஃப்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து என்னோடய நெஞ்சில் குத்திருக்கேன். இது வந்து என் நெஞ்சில் குடியிருக்குன்னு சொல்லி குத்திருக்கேன். நான் வந்து தளபதியை வந்து ஒரு அரசியல் தலைவராக மட்டும் பார்க்கல, என்னுடைய உயிராக தான் நான் பார்க்குறேன். என் குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு நான் தளபதியை நேசிக்கிறேன். அது எப்போவுமே எனக்கு உள்ளது. அந்த இதில் தளபதி வந்து அரசியலுக்கு வந்தது மட்டும் இல்லாமல், தளபதி வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சராக உட்காரணும், தமிழகத்துக்கு நல்லது செய்யணும், தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும், தமிழகம் நல்லா இருக்கணும், வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருக்கணும், தமிழக மக்கள் நிம்மதியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய இதுவாகவும் இருக்குது, எங்களுடைய எண்ணமாகவும் இருக்குது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.